பிரியாணின்றதே எல்லாத்துக்கும் பிடிச்சமான உணவு தான். அந்த பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு யாருக்காவது போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி மாற்றி மதுகூது போட்டு சாப்பிடுங்க. இது மதுகூது வந்து குக்கரில் போடுறது, சின்ன சின்ன குவான்டிட்டியில். இதை பல்க் குவான்டிட்டியில் பிரியாணி ஸ்டைலில் போட்டிருக்கோம். 7 கிலோ அரிசிக்கு 7 கிலோ சிக்கன் வச்சு போட்டிருக்கு. இந்த ட்ரை லெமன்லாம் வேணும். என்ன சுடு வந்துச்சா? என்ன சவுண்டு இருந்துச்சு? சவுண்டு கேட்குது, சவுண்டு கேட்குது. என்ன சூடு மாதிரி சவுண்டு கேட்குது. Bismillahirrahmanirrahim. Barakallahu fiik. பக்கத்தில் விழுந்துது. இன்னைக்கு வச்சனா 2 கூடுதலான பிரச்சனை கிடையாது. அறையில் பார்த்துருங்க. ரைட்டு, அது கடைசியில் பேசிக்கிறோம். ஓகே, வர முடிச்சா? பச்சை மிளகா வரல? இங்கேருந்து நல்லா எல்லாத்தையும் பிடிங்க. மேலே வரைக்கும் பிள்ளை நிறைய ஒட்டி இருக்கும். அது நீங்கள் நான் கடைசியாக பார்த்துக்கிறேன். பார்த்துங்களா? அப்படி பண்ணுமா? போடுங்க சீக்கிரம். எல்லாத்தையும் போடணுமா? இல்லை பாதி ஃபஸ்ட்டு பாதி போடுங்க. போடுங்கண்ணா, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் போதும் அவ்வளோதான். கை வலிச்சிருங்க. போதும். போடுங்க, 4 ஸ்பூன் போடுங்க. போடுங்களா? 4 போடுங்களா? போதும். அடுத்து இது தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் கழிச்சியா? சரி, அரைச்சிரு. கட் பண்ணுங்க. இந்த மசாலா போகிற பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணி இதில் ஊர்லேருந்து கொண்டு வந்து மெனக்கிட்ட கொண்டு வந்து இதெல்லாம் பல முறை நம்ம செஞ்சு சமைச்சு கண்டுபிடிப்பு இதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் சீக்கிரட்டு நம்ம மக்களுக்காண்டி வெளியிடுறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அதிர்ஷ்டசாலி. போடுங்க. இதோட இன்னும் சில சீக்கிரம் மசாலா இருக்குது, அதையும் போடுவோம். இதெல்லாம் பல முறை சமைச்சு கண்டுபிடிச்சது. கொஞ்சம் கிண்டாதீங்க. இதெல்லாம் வந்து
பல மசாலாக்கள் போட்டு 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 நம்ம வந்து கண்டுபிடிச்சது. கடைசியில் எந்த மசாலா இதுக்கு செட் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிச்சி இதெல்லாம் போடுறது. அந்த நவீன் சிக்கன் 65 அடுத்து இந்த ஆச்சி 65 சிக்கன் மசாலா. போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. போதும். இப்போ அங்கே டப்பா இருக்கும் ஒன்று. இது நம்ம வீட்டு மசாலா, குழம்பு மசாலா. அதில் ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. இதெல்லாம் பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி போடுறது. நம்ம ஏதோ போடுற மாதிரி தெரியாதோ. போதும், 4 போட்டிங்களா? இதுக்கு வந்து புளிப்பு தயிர் போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி டொமேட்டோ பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்காது. தயிரை போடுறதுனால பிரச்சனை கிடையாது. போடுங்க தக்காளி பேஸ்ட்டு. அப்புறமா அழிச்சு விட்டுக்கலாம். அதே சேர்த்து இப்போ அந்த மல்லிப்புதினா பேஸ்ட்டையும் கொண்டு வாங்க. அதே போட்டுவிடுங்க. அதில் ஊற்றிட்டாப்லையா? அப்போ லேசாக கழுவி அரைச்சி ஊற்றி விடுங்க. அதை அப்போ இதில் தக்காளி பேஸ்ட்டும் மல்லிப்புதினா பேஸ்ட்டும் மிக்சிங். இதனால் மதுகுதுடைய ஸ்பெஷல். எத்தனைக்கு 6 இருக்கா? 7 இருக்குன்னா ஒன்று கூட வெட்ட போட்டுரும். தேவைப்பட்டா போட்டுக்கிறோம். இதான் வந்து நம்மளுக்கு மதுகோது மசாலா. இந்த மசாலா தான் நம்ம சோத்தில் வந்து அப்பி பிடிக்க போகுது. போட்டுருமா கோழியா? போடு. இங்கிட்ட ராமநாதபுரம், அங்கிட்ட ராமநாதபுரம் தானே? ராமநாதபுரம் தான். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம். ஆமாம், சிவகங்கை ராமநாதபுரம் ஆயிடுச்சு. முடிச்சா கோழி அவ்வளோதானா? இன்னொரு கூட இல்லையா? கடையில் இருக்கு. இந்த மதுகூதுக்கு வந்து மசாலா இப்படி தான் இருக்கும். சால்னா மாதிரி, கிட்டத்தட்ட சால்னா மாதிரி தான். இதில் வெங்காயம் மட்டும்தான் முழுசாக கிடக்கும். மற்றபடி எதுவுமே முழுசாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வழக்கமாக பிரியாணி சாப்பிட்டுக்கிறதுக்கு பிரியாணி கொஞ்சம் மாற்றமாக இது வேறு ஒரு ஸ்டைல். அரிசியும் சோறு ஈவனாக வந்துருச்சு. இங்கே வந்து தம் போடுறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை சவுதியில் கவர் பண்ணிட்டோம்னா ஏர் வெளியே போகாது. இதுதான் சவுதியில் தம் போடுற முறை. அலுமினியம் ஃபாயிலு ப்ளஸ் வெயிட்டுக்கு வேறு ஏதாவது கனமான பாத்திரம் இல்லை தண்ணியை பிடிச்சி வச்சுருவோம். இதுதான் மதுகூது. எப்போவும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காமல், பிரியாணின்றது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சமான உணவு தான். அந்த பிரியாணியே நம்மளுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி மதுகூது போட்டு மாற்றி சாப்பிட்லாம். ஆவி அடிக்குது, கேமரா தெரிய மாட்டேது.